ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல 2 செக்மெண்ட் பார்க்க போறோம். முதல் செக்மெண்ட் வந்து கடன் இல்லாம டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் வந்து பார்க்க போறோம். அந்த டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸா வந்து இருக்காங்க. 100 ருபீஸ்ல இருந்து வந்து இருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆகவும், ரெண்டாவது செக்மெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட 6 நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா. அதுல 3 ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பாத்துருவோம். முதல்ல நாம இந்த டாடா நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸை வந்து பார்த்துருவோம். ஏப்ரல் 8 டு ஏப்ரல் 22 இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாய் அளவுக்கு வந்து இருக்கு. என்ட்ரி லோட் எதுவுமே கிடையாது. எக்ஸிட் லோட் 15 நாளுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா 0.25% வந்து இருக்க போகுது. சோ இந்த என்எஃப்ஓஸ் என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து கொடுக்குறாங்கன்னா, நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் ஃபண்ட், நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், நிப்டி பினான்சியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து இருக்கு. டைரக்டா இந்த 3 ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிப்டில இருக்கிற ஆட்டோ இண்டெக்ஸ், ரியாலிட்டி இண்டெக்ஸ், பினான்சியல் சர்வீசஸ் லைக் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் வந்து பிரதிபலிக்க போகுது. இதுல முக்கியமா 3 இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்டா இவங்க கொண்டு வந்தது என்னன்னா, மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது காம்பினேஷன் ஆஃப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 500 மல்டி கேப் இந்தியா மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம டாடா நிப்டி மிட் ஸ்மால் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வந்து பாத்துருவோம். சோ இந்த ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஹெல்த் கேர் ரிலேட்டட் இண்டெக்ஸை வந்து மெயினா பாயிண்ட் பண்றாங்க. லைக் ஃபார்மா கம்பெனிஸ், டயக்னோஸ்டிக் கம்பெனிஸ், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூட்ஸை வந்து இவங்க டார்கெட் பண்றாங்க. ஸோ ஓவராலா நிப்டி மிட் கேப் 150, நிப்டி ஸ்மால் கேப் 250ல வந்து 400 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல 30 ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க பொழுது. இப்போ இதுல கான்ட்ரிபியூட்டர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட் 14.26%, லுபின் 9.19%, அரவிந்தோ ஃபார்மா 7.21%, ஆல்கெம் லெபார்டரிஸ் 5.84%, ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் 5.15% வந்து இருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் growth எது காமிக்க போகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, ரீசன்ட் நியூஸஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லயே வந்து நிறைய கால் தரம் படிச்சிருக்காங்க. யூஎஸ்லயும் நல்ல growth வந்து காமிச்சிருக்காங்க. இந்த 2024 பினான்சியல் இயர்ல 25லயும் அதே மாதிரி growth இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபார்மா பீஸும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா உயர்ந்துட்டே வந்து வருது. சோ இதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஸ்மால் கேர் ஹெல்த் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் வந்து இருக்கு. பிளஸ் இந்தியாலயும் இன்னும் அண்டர் பெனட்ரேஷன்லாம் சில ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் மெடிசன்ஸ்லாம் வந்து இருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா பெனட்ரேட் ஆகும்பொழுது இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி கேப் ஃபண்டுக்கு போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 50, 30, 20 இண்டெக்ஸ் ஃபண்டா வந்து கொடுத்திருக்காங்க. 50% வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், 30% வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப், 20% வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸா வந்து இருக்காங்க. டோட்டலா நிப்டி 500 இண்டெக்ஸ், அதாவது நிப்டி 50, நிப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் டோட்டலா சேர்த்து 500 ஸ்டாக்ஸ் வந்து வரும். அதுல 75 ஸ்டாக்ஸ் வந்து இவங்க பிக் பண்றாங்க. அந்த 75 ஸ்டாக்ஸ்ல வந்து 15 ஸ்டாக் லார்ஜ் கேப் ஸ்டாக் ஆகவும், 25 ஸ்டாக் வந்து மிட் கேப் ஸ்டாக் ஆகவும், 35 ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் ஆகவும் வந்து இருக்க போகுது. இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ்க்கு பாசிட்டிவ் growth என்ன இருக்க போகுதுன்னா, கவர்மெண்டோட பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ்ல கொடுக்குறாங்க, இவி பேட்டரி கொடுக்குறாங்க, இவி கார் மேனுஃபேக்சர்ல வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கெமிக்கல் செக்டர்ல இருக்கிற மாதிரி சைனா பிளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த இந்தியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஜர் கான்ஸ்டிட்யூன்ஸா யார் இருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9.96%, சன் பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் 4.88%, டாடா மோட்டார்ஸ் 4.88%, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 4.80%, மாருதி சுசுகி இந்தியா 4.64% வந்து இருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்பொழுது ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 27.55% ஆகவும், ஹெல்த் கேர் 21.80% ஆகவும், கேபிட்டல் குட்ஸ் 13.11% அளவுக்கு வந்து இருக்கு. சோ இப்ப முன்னாடி பார்த்த ஸ்மால் கேப், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் வந்து கடந்த ஒரு வருஷத்துல 60% அளவுக்கு ரிட்டர்ன்ஸும், இந்த நிப்டி 500 மல்டி கேப் வந்து 50% மேல ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது டாடா நிப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். சோ இவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிபிகேஷன் வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்க. இந்த செக்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான் வந்து இவங்க பிக் பண்ண போறாங்க. சோ இதுவும் 50% வந்து லார்ஜ் கேப், 30% மிட் கேப், 20% வந்து ஸ்மால் கேப்பா இருக்கு. டோட்டல் 75 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 லார்ஜ் கேப்,
35 ஸ்மால் கேப், 25 வந்து பாத்தீங்கன்னா மிட் கேப்பா இருக்கு. சோ இவங்க எந்த செக்டாரை மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியர்ஸ் 21.26%, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 12.84% இருக்கு, டெலிகம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 11.08% வந்து இருக்காங்க. சோ இதுல மேஜர் கான்ஸ்டியூன்ஸா யார் இருக்காங்கன்னா லார்சன் அண்ட் டோப்ரோ 10.35%, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 10.07%, பாரதி ஏர்டெல் 7.27%, NTPC 3.71% and Max Healthcare Institute வந்து பாத்தீங்கன்னா 2.97% வந்து இருக்காங்க. இந்த நிப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை பார்க்கும்பொழுது ஒரு 60% மேல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 3 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நம்பர் 1 பொசிஷன் வந்து இந்த நிப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். 2வது பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிப்டி 500 மல்டி கேப் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கும் 3வது நிப்டி 500 மல்டி கேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட் வந்து இன்னும் அண்டர் பெனட்ரேஷன்ல வந்து இருக்கனாலையும் ஃபார்மா கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய கால்தன பதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனாலையும் அதை நம்பர் 1 பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். மற்ற 2மே ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேலே ஸ்கீம் அண்ட் 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில், கேஸ், கன்சியூமர் ஃபியூல்ஸ் இருக்கனால 3வது பொசிஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு தடவை பாருங்க உங்க போர்ட்ஃபோலியோக்கு இந்த 3 ஃபண்ட்ஸ் வந்து எதுவும் சூட் ஆகும்னு சொல்லிட்டு. இவங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தாங்க. ஸோ நிப்டி 500, நிப்டி 150, மிட் கேப் 150, நிப்டி ஸ்மால் கேப் 250 சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இந்த ஃபண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ NFO முடிச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து வரும்பொழுது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுது. பட் லாஸ்ட் 1 இயர் டேட்டா படி பாத்தீங்கன்னா இந்த 3 இண்டெக்ஸும் வந்து 60, 50, 60% அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ஓரளவுக்கு இண்டெக்ஸையும் வந்து பீட் பண்ணிருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வந்து பாத்துருவோம். சோ இந்த லிஸ்ட்டுக்கு நான் எடுத்த கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசனபிள் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த ரீசனபிள் வேல்யூவேஷன் 3 கிரைட்டீரியா வந்து பிரிச்சிருக்கோம். பிரைஸ் டு ஏர்னிங் growth இண்டஸ்ட்ரி PBயை விட கம்மியாகவும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் சேல்ஸ் growth விட கம்மியாகவும், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ கம்மியாகவும் இருக்கும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அதாவது இவங்க போடுற மூலதனத்துக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ஈக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா 15% மேல இருக்கிற ஸ்டாக்ஸ் ஆகவும், பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் கேட்டகரி ஸ்டாக்ஸ் வந்து இருக்காங்க. சோ ஹை வாலட்டிலிட்டி வந்து இந்த பிரைஸ்ல வந்து தெரியும். ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது நீங்க மனசுல வச்சுக்கணும். சோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் லிமிடெட். இவங்க தெர்மோ பிளாஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1551 ரூபாய். டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ 0.04 வந்து இருக்கு. சோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 30% இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி 22.9% வந்து இருக்கு. டிவிடெண்ட் yield 6.71%, ஏர்னிங்ஸ் yield 8.81% வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ராணி பிரேக்கிங் லைனிங் லிமிடெட். இவங்க பிரேக்கிங் தேவையான குஷன் பேட்ச் அதெல்லாம் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஜீரோ டெப்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0 வந்து இருக்கு. டிவிடெண்ட் yield 3.25% இருக்கு. ஏர்னிங்ஸ் yield 8.32% வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஆல்செட் டெக்னாலஜிஸ் லிமிடெடா வந்து இருக்காங்க. சோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 706 ரூபாய். டிவிடெண்ட் yield 4.25% இருக்கு. டெப்ட் பர் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.20 இருக்கு. அடுத்த ஸ்டாக் GHHCL லிமிடெட். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 491 ரூபாய். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.10 இருக்கு. டிவிடெண்ட் yield 3.56% இருக்காங்க. அடுத்த ஸ்டாக் ITC லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 426 ரூபாய். ஜீரோ டெப்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் yield 2.99% வந்து இருக்கு. ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 398 ரூபாய். டிவிடெண்ட் yield 19% இருக்கு. டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.84 வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 223 ரூபாய். டிவிடெண்ட் yield 3.36% வந்து இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.04 வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் ரெடிங்டன் லிமிடெட். இந்த ஸ்டாக் பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அங்க வந்து கிட்டத்தட்ட 60 ரூபாய்க்கு மேல வந்து ஸ்டாக் ஏறி இருக்காங்க. இவங்களோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.48 இருக்கு. டிவிடெண்ட் yield 3.24 இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 222 ரூபாவா வந்து இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ருச்சிரா பேப்பர்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 124 தான். மார்க்கெட் கேப் பாருங்க வெறும் 370 கோடி. சோ ஹைலி volatile ஸ்டாக்கா வந்து இருக்கும். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.07 இருக்கு. டிவிடெண்ட் yield 4.03% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 68.7% வந்து வச்சிருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ திக் விஜய் சிமெண்ட் கம்பெனி லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 114 ரூபாய். டிவிடெண்ட் yield 3.51% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.10 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 55.1% இருக்கு. நாம பார்த்த எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைலி volatile ஸ்டாக்ஸ். ஏன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் சென்டர்ல இருக்கு. சில ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியில வந்து இருக்காங்க. சோ டிவிடெண்டுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் வந்து இருக்கு. அதை நீங்க மறந்துட கூடாது. சோ நம்ம டிஸ்கஸ் பண்ண NFOs வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.